யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லே இந்த மாதிரி ஒரு விளம்பரம் வரும் பாருங்கள். பார்க்க நமக்கு அடிக்கடி நம்ம எப்போ யூடியூப் சேனல் திறந்தாலும் சரி, இந்த விளம்பரம் நம்மக்கிட்டேயே வருங்க அதிகமாக. சரி என்ன தான் பார்ப்போமே சொல்லிட்டு நானும் வந்து ஆர்டரும் போட்டுட்டேங்க. சரி அந்தமாரி பொருள் தான் வரும்னு சொல்லிட்டு ரூ. 700 ரூபாய் கம்மி. சரி ஓகே, ஃப்ரிட்ஜுக்கு நமக்கு வந்து கவரில் போட்டு வச்சுருக்கோம், வந்து பாக்ஸில் போடலாம் அப்படின்ட்டுன்னு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, ஃப்ராடு கம்பெனி விட்ருக்கு ஏமாற்றி ஏதோ ஒரு வேறு ஒரு ப்ராடக்ட் எடுத்து இவனுக்கு காமிச்சு ஒரு சாதாரண ஒரு கப்பு, ஒரு 150 ரூபா கூட தேராத ஒரு கப்பு எங்களுக்கு அனுப்பியிருக்கானு பாருங்கள். அது பெரிய ஒரு கொடூரமான விஷயம். இதில் எடுத்தாந்து கொடுத்தானுங்க பாருங்கள். இந்த பொருளை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, நம்ம அது பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ அவன் கவர்ச்சியாக காமிக்கிறாங்க பாருங்கள். அதை எடுத்தாந்து கொடுக்குறாங்களே அந்த கொரியர் சர்வீஸு, அவங்ககிட்ட அவன் அப்பயே நான் வந்து சீலை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், பிரித்து பார்க்க. ஏன்னா அமேசானில் ஓரளவுக்கு அதுமாரி ஒத்துப்பாங்க. சரி பார்த்தா இல்லைங்க கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு டக்குன்னு காசை வாங்கிட்டு அடுத்த செகண்ட் பறந்துட்டான். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணான் பாருங்கள், எந்த வீடுன்னு சொல்லிட்டு. அந்த நம்பரை வச்சு திரும்ப கான்டாக்ட் பண்ணான். இல்லைங்க 6 பீஸ் அதில் போட்டிருக்கான், 3 ஃப்ரீ, 3 வாங்கினா 3 ஃப்ரீன்னு போட்டிருக்கான். அதுவும் அந்த குவாலிட்டியாக கிடையாது, அந்த மாடலும் கிடையாது. சாதாரண பிளாஸ்டிக் ஜக்கு மாதிரி ஒரு டப்பா கொடுத்துட்டாருங்க. என்னங்கன்னா அதில் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னாலும் அவன் சும்மாடி தூரமான ஒரு இடத்த சொல்கிறான். ஃப்ராடு. அடுத்த செகண்ட் நானும் எவ்வளவோ என்னால் முடிஞ்சவளோ திட்டியும் பார்த்துட்டேன், காசை தந்து கொடுடா எடுத்துகிட்டு போகணும். அவன் எல்லாமே இது ஒரு கூட்டு கொலர் இருக்குது. ஏன்னா எப்பயுமே எனக்கு வந்து ஒரு கொரியர் சர்வீஸ் பண்ணுறது ஒரு எஸ்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் பண்ணலை. இவன் வந்து தனி. அதால் சரி யாருன்னே தெரியல, இது எல்லாமே ஒரு கூட்டு கலவாணி, ஒரு கூட்டம் போல் இருக்குது. அதுமாரி மக்களே நீங்கள் வந்து ஏமாறாதீங்க. நம்ம எந்த ஒரு விளம்பர பொருளும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. கடைகளில் போய் இதை விட நமக்கு சூப்பராக நமக்கு டிசைன் கிடைக்கும். எப்படிலாம் நமக்கு கவர்ச்சி பண்ணி இந்த அளவு கூட பாக்ஸே இல்லை, சும்மா குட்டிக்கோன்னு இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு வரும் பாருங்கள், நான் என்கிட்ட அனுப்பின அந்த பாக்ஸு. இந்த மாதிரி ஏமாத்துறதுக்குன்னு உலகம் இருக்குது. அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து எவிடன்ஸ், நம்மளோட ஃபோன் நம்பர், ஜிபே எல்லாம் திருடுவாங்க இருக்குது. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கூட இல்லை. என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, திரும்ப ரிட்டர்ன் போடுற ஆப்ஷனும் கிடையாது. அப்புறம் அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான். மற்றபடி அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதுதாங்க அவனுங்க எனக்கு அனுப்புனது. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வாங்கினா 3 பீஸு 700 ரூபாய்க்கு போட்டு தராங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 பீஸ் தான் இருக்குது. சும்மா சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அது நம்ம ஊர்லேயே கிடைக்கும். இது வந்ததுக்கப்புறம் என்னால் மெயிலும் போட, இப்போ மெயிலில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மெயிலில் கனெக்ட் மெயில் ஐடி வச்சுட்டு அவனுக்கு எதனா ஃப்ராட் பண்ணாங்கன்னா இவன் எவன் தெரியும். யூடியூப்பில் வர்றதுன்னு அமேசான் நம்மள முழுக்க யூடியூப்பில் வந்து யூடியூப்காரங்களுக்கே தெரியாது எங்கேருந்து இந்த விளம்பரம் வருது போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது இல்லையா. அவங்க பொதுவாக ஒருத்தவங்க இருக்காங்க. அது மாதிரி இது ஃப்ராடு. எப்படி ஒரு ஜக்கு, சாதாரண ஒரு ஜக்கு அவனுங்க எப்படி காமிச்சிருக்கானுங்க கவர்ச்சியா, இது எப்படி கொடுத்துருக்கானு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் எவிடன்ஸ் எதனா கொடுக்க திரும்ப இதில் இன்னொரு விஷயம்னா, நான் திரும்பியே வந்து இன்னொரு குவான்டிட்டி வரும் சொல்லிட்டு திரும்ப பதிப்பேனா ஆட் ஆகலை. இப்போ அமேசானில் ஒரு குவான்டிட்டி வந்துச்சுன்னா செகண்ட் ஒரு குவான்டிட்டிக்கு நமக்கு வந்து ஆட் ஆகும். வாங்கின பிறப்பாட திரும்பி நம்ம ஆர்டர் பண்ணலாம். இது வந்து அதுவும் பண்ண முடியல. எவ்வளோ ஆப்ஷன் நல்ல கிரிமினலாக ஒரு வச்சு இந்த விளம்பரத்தை சேனலில் பண்ணுறா பாருங்கள். இது மக்களே நீங்கள் யார் பார்த்தாலும் தயவு செஞ்சு இந்த விளம்பரம் உங்களோட ஒரு நல்ல நிறுவனமாக ஒரு அமேசான் இல்லை மீஷோ இல்லை அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கிட்ட கூட நம்ம வாங்கிடலாம். ஏன்னா பொருள் சரியில்லை கூட நம்ம ரிட்டர்ன் போடலாம். இது நம்ம ரிட்டர்ன் போடுறதுக்கு வழி இல்லை. நம்மளோட எவிடன்ஸ் ஏதோ ஒன்று திருடுறதுக்காக தான் இந்த கம்பெனின்னு நினைக்கிறேன். கம்பெனி மாதிரியே தெரியல, எந்த ரெஃபரன்ஸும் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த டப்பாவில் வந்து அடியில் பார்த்தா மேட் இன் இந்தியான்னு தான் போட்டிருக்கு. நம்மக்கிட்டே வாங்கி இந்த டப்பாங்களை வாங்கி கொடுத்துட்டானுங்க. வெறும் 150 ரூபா கூட வராது. 20 ரூபா ஒரு டப்பா போட்டால் கூட சின்னோண்டு டப்பா தான், குட்டிக்கோண்டு டப்பா. உங்களுக்கு வீடியோவில் வேணால் பெருசாக தெரியலாம். இது மாதிரி மக்கள் யார் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியாது. ஏமாறாமல் இருக்கிறதுக்காக அந்த விழிப்புணர்வோட வீடியோ. இக்காரணம் விளம்பரம் போடுற எந்த ஒரு பொருளும் நீங்கள் எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாங்காதீங்க. கடை போய் டைரெக்டாக வாங்குங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து இப்போ வேஸ்ட் ஆகிட போது சொல்லிட்டு நம்ம எதுக்கு ரிட்டனுக்காக நம்ம வேறு திரும்ப என்னத்துக்கு லோல் வச்சு கிடக்கணும். அதுக்கு பதில் நம்ம வந்து இது செப்போ அவ்வளோதான். இதுக்கு நானே ஏமாறவே மாட்டேன். ஒரு பிரசன்னம் போட்டு தான் ஒரு பொருளை வாங்குவேன். அப்படிப்பட்ட நானே ஏமாந்துருக்கேன். மக்களே விழிப்புணர்வோடு இருங்க. யாரும் விளம்பர பொருளை வாங்காதீங்க.